பொங்கல் பண்டிகையை தொடங்க இன்னும் ஒரு மாதம் உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் மேலூரில் கரும்பு கட்டுகளை வியாபாரிகள் தற்போதே வாங்க தொடங்கியுள்ளனர். அதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை என்றாலே சட்டென நம் நினைவுக்கு வருவது தித்திக்கும் செங்கரும்புதான். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் மேலூரில் அறுவடைக்கு தயாரான கரும்புகளை வியாபாரிகள் தேடி தேடி வாங்க தொடங்கிவிட்டனர். முல்லைப்பெரியாறு அணை பாசனத்தால் தற்போது கரும்புகள் நல்ல நிறம் பிடித்திருப்பதாக கூறும் விவசாயிகள் மேலூரில் விளைவிக்கப்படும் கரும்புகளை தமிழகம் மட்டுமல்லாது வட மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக கூறுகிறார்கள். 200 250 ரூபாய்க்கு கட்டு கேட்குறாங்க. அதை எடுத்தாலே எங்களுக்கு வேலை கூலி வேலை சார்ஜ் அதிகமான ரேட் ஆகுது. லேபர் சார்ஜ் ரொம்ப உரம் மூடையெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே வைக்கும். ஒவ்வொரு மூடைகள் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் பயிரை கொண்டாந்து சேர்க்குறோம். ஆனால் எங்கள் கரும்பு குஜராத்து, கேரளா, ஆந்திரா, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி எல்லா ஏரியாவிலையும் எங்கள் கரும்பு போகுது. வாங்கி வெட்டி கொண்டு வராங்க. கரும்பு பொங்கலுக்கு இப்போ தயார் நிலையில் ஆயிடுச்சு. எல்லா விவசாயிகள்கிட்ட இருந்து நாங்கள் வியாபாரி நாங்கள் வாங்கி நாங்கள் ஒரு வியாபாரிகிட்ட விவசாயிகிட்ட இருந்து ஒரு 4000 ரூபா 4500 வாங்கி நாங்கள் ஆட்களை வச்சு வெட்டி ஏற்றி விடுறது. கரும்பு பயிரை நடவு செய்வது முதல் அறுவடை செய்வது வரை பராமரிப்பு பணிகள் அதிகம் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெட்டுக்கூலி, உரவிலை உயர்வு போன்ற காரணங்களால் உற்பத்தி செலவு அதிகரித்து உள்ளதாகவும், ஆனால் வியாபாரிகள் குறைந்த விலைக்கே கரும்புகளை கேட்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். மேலூர் கரும்பு டேஸ்ட் மற்ற ஏரியாவில் நாங்களும் போய் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. மேலூர் கரும்பு தான் நல்லா தெளிவாக இனிப்பு நல்லா இருக்கும், நிறமும் நல்லா இருக்கும். அதனால ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வேலை லேபர் சார்ஜ் கூடுந்த போல் வெட்டுக்கூலி இப்போலாம் 800 ரூபா ஒரு வண்டி. 300 கரும்பை கொண்டு லாரியில் ஏற்றி சேர்க்கறதுக்கு 300 ரூபா லேபர் சார்ஜ் ஒரு வண்டிக்கு, ஒரு மாட்டு வண்டிக்கு. அப்படின்னா 450 கட்டுக்கு பாருங்கள் என்ன ரேட் ஆகுது. அப்படிலாம் பார்த்து கொண்டு வராங்க. கரும்பு நல்லா தெளிவாக இருக்குங்க. மழையினால் சில இடங்களில் கரும்பு வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் உரத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மேலூர்.